உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதியா? இல்ல அத்தை. பிரியா, இங்க உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவனோன்னு என்கிட்ட சொல்லாம மறைக்காத. என்கிட்ட நீ சொன்னாதான் உன் புருஷன் கிட்டயோ உன் மாமியார் கிட்டயோ என்னால கேட்க முடியும். ஐயோ அத்தை, அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்குமா இப்படி தனியா நின்னு கண் கலங்கிக்கிட்டு இருக்க? எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்னம்மா திடீர்னு? உங்க அம்மா இருந்தா உனக்கு எப்படி பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படித்தானமா நானும் உன்னை பாத்துக்கிட்டேன். உங்க அம்மா இருந்து உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அப்படித்தானமா நானும் பண்ணேன். அப்புறம் ஏன் திடீர்னு அம்மா ஞாபகம்? உனக்கு நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா பிரியா? ஐயோ இல்லங்க அத்தை, நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. சொல்ல போனா எங்க அம்மா எங்க கூட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலதான் நீங்க என்ன எல்லா விதத்திலையும் பாத்துக்கிறீங்க. ஆனா இந்த நிர்மலா தேவி என்னை எப்போ அம்மான்னு கூப்பிட சொன்னாங்களோ அப்போல இருந்து எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்காத. பிரியா, அழாதேம்மா, அழாத. அம்மாங்கிற வார்த்தையே ஒரு சக்தி மிக்க மந்திர சொல்லுன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சது அத்தை. இன்னொருத்தரோட அம்மாவ அம்மான்னு சொன்னதுக்கே எனக்கு இவ்வளவு சந்தோஷம்னா எனக்கு என்னோட உண்மையான அம்மா கிடைச்சு அவங்கள அம்மான்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அத்தை. அத்தை, எங்க அம்மா எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. ஏன்னா எங்க அப்பா எப்பவுமே எங்க அம்மா இறந்துட்டதா என்கிட்ட சொன்னதே இல்ல. தயவு செஞ்சு எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க அத்தை. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அத்தை, எதுவா இருந்தாலும் சரி மறைக்காம சொல்லுங்க. பிரியா, உங்க அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என்னது, எங்க அம்மாவை பத்தி தெரியாதா? ஆமாமா, உங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்க மாமாவை காதலிச்சேன். அந்த காதலை எங்க வீட்டுல யாருமே ஏத்துக்கல. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எங்க காதலை ஏத்துக்க யாரும் தயாரா இல்ல. இந்த ரங்கநாதனை நீ கல்யாணம் பண்ணேனா அதுக்கப்புறம் எங்க யார் முகத்திலே நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேற வழி இல்லாம உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு கல்யாணமே நடந்தது. அதனால உங்க அப்பா கல்யாணத்தை பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாதுமா. எங்க அம்மாவை பத்தி வேற யார்கிட்ட கேட்டா தெரியும்? ஒருவேளை உன் கணேசன் சித்தப்பா கிட்ட கேட்டா தெரியுமா? கணேசன் சித்தப்பாவுக்கு தெரியுமா? அப்படின்னா நான் இப்பவே சித்தப்பாவுக்கு போன் பண்ணி கேக்குறேன். பிரியா, இதெல்லாம் போன்ல கேக்குற விஷயமாமா? நீயும் அவரை பார்த்து எத்தனை நாளாச்சு? அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நேரடியா கேட்டுப்பாரு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க அத்தை. பிரியா, அப்போ நான் போயிட்டு வரட்டுமாமா? சரிங்க அத்தை, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அம்மா, தாயே,
எங்க அம்மாவை கூடிய சீக்கிரம் என் கண்ணில் காட்டுமா. என் அம்மாவை நான் பார்க்கணுமா. ஹலோ சித்தப்பா, நான் பிரியா பேசுறேன். பிரியா, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா? உனக்கு என்னவோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உன் அத்தை சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருந்ததுமா. இப்ப எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆன போது நான் வியாபார விஷயமா மும்பைக்கு போயிருந்தேன். அதனால உடனே வந்து உன்னை பார்க்க முடியல. நீ தப்பா நினைச்சிக்காதம்மா. ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களால முடிஞ்சா நீங்க வந்து பார்க்காமல இருப்பீங்க. அதை விடுங்க. நான் இப்போ ஏன் ஃபோன் பண்ண தெரியுமா? என் அம்மாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் சித்தப்பா. ஏன் சித்தப்பா சைலண்டா இருக்கீங்க? என்னம்மா உன் அம்மாவை பத்தியா? இவ்வளவு வருஷம் பொறுத்து எதுக்காகம்மா உன் அம்மாவை பத்தி கேக்குற? கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சித்தப்பா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அப்பாவை பத்தி தான் தெரியும். அம்மாவை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க கருப்பா சிகப்பா, அவங்க முகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. எனக்கு இப்ப கொஞ்ச நாளா என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்கள என் கண்ணால பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால எங்க அம்மாவோட போட்டோ இருக்கான்னு அம்சவல்லி அத்தை கிட்ட கேட்டேன். அவங்களோட லவ் மேரேஜ்க்கு அப்புறம் அப்பாவோட மேரேஜ் நடந்ததுனால அவங்களுக்கு அம்மாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்டா விவரம் தெரியும்னு சொன்னாங்க. அதான் சித்தப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தெரியுமா? உன் அம்மாவை பத்தி இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட கேட்கறதுனால என் மனசுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இப்ப உங்ககிட்ட சொல்றேம்மா. உன் அம்மா ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க அப்பா தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தனியா வந்துட்டாரு. நான் கூட உங்க அப்பா சொன்னது உண்மைதான்னு முதல்ல நம்பினேன். ஆனா அதுக்கு அப்புறம் தான் தீவிரமா விசாரிச்சு பார்த்ததால உண்மை தெரிய வந்தது. உங்க அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. அப்பா தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட விளக்கி சொல்றதுக்குள்ள காலம் கைமீறி போயிடுச்சுமா. 2 பேரும் திசை மாறி போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியலமா. அம்மாவோட போட்டோ ஏதாவது இருக்கா சித்தப்பா? உங்க அம்மா பத்தின எந்த அடையாளமும் இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. சார், நான் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000 சார்? அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? ஆனா ஒண்ணு எப்போ ஒரு தடவை உங்க அம்மாவோட போட்டோ எடுத்து அத பத்திரமா வச்சதா எனக்கு ஞாபகம்மா. இருக்கான்னு தேடி பாக்குறேம்மா. சித்தப்பா நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படியாவது எனக்கு அம்மாவோட போட்டோ வேணும். அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க. பதட்டப்படாதம்மா, அமைதியா இருமா. அந்த போட்டோ எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு அது கிடைச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்றேம்மா. நீ வந்து வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. சரிம்மா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரம்யா கேட்ட உடனே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப விஷயம் கைமீறி போயிடுச்சே. ரம்யா ரொம்ப பொசசிவா இருக்காளே. என் நிலைமை இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? கடவுளே, என் அம்மாவோட போட்டோ எப்படியாச்சும் எனக்கு கிடைச்சிடணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். மா,
சித்தப்பா, வா பிரியா. கோயில சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். உங்க ஃபோன் வந்தது. ஏதோ நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு உடனே வந்துட்டேன். அம்மா போட்டோ கிடைச்சதா சித்தப்பா? கிடைச்சதுமா. இந்தா, இதான் உன் அம்மாவோட போட்டோ. என்னம்மா, பிரியா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு, சாரி, பிரியா வீட்ல இருந்து உன்னை பிரிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப கவலையா இருக்கா? எனக்கும் அந்த பிரியாவுக்கும் நடுவுல உன் மனசு ஊஞ்சல் ஆடுதாம்மா? சித்தப்பா, இதுல அம்மாவோட முகம் தெளிவா தெரியலையே சித்தப்பா. செல்லரிச்சு போயிருக்கு. இங்க பாருமா, இந்த போட்டோ எல்லாம் பரன் மேல பல வருஷமா அப்படியே கிடந்தது. அதை எடுத்ததும் இல்ல, நாங்க பார்த்ததும் இல்ல. நீதான் திடீர்னு வந்து அம்மாவை பார்க்கணும்னு கேட்டதுனால சரின்னு இந்த போட்டோவை எடுத்தேன். எடுத்து பார்த்தா அதுல முகம்லாம் இப்படிதாம்மா இருக்கு. அத பாரு, நானே ஷாக் ஆயிட்டேன். வேணா நீயே பாரு, அப்பா முகம் கூட சரியா இருக்காது. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா, அதனாலதாம்மா இப்படி பேசிட்டு இருக்கேன். மா, உன் மனசை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஏண்டி? மா, நீ எனக்கு மட்டும்தாம்மா வேணும். என்னை விட்டு போயிடக்கூடாதுமா. எங்க நீ என்னை விட்டுட்டு அந்த பிரியா கூட போயிடுவியோன்னு தான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேம்மா. மா, சொல்லுமா, நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நான் உன்னை விட்டு எங்கடி போக போறேன்? எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு, இதை நினைச்சு பயந்து உன் கோவத்தை நீ பிரியா மேல காட்டாத. அவளால அதை தாங்க முடியாது. ஏம்மா, இந்த போட்டோவை வச்சு உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கா? ஆமா சித்தப்பா, இந்த போட்டோவை வச்சு எப்படி அம்மாவை கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு சித்தப்பா. எத்தனை வருஷமா பார்க்க முடியாத அம்மாவை என்னையும் பார்க்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. பிரியா மேல எனக்கு பொறாம இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நிச்சயமா இல்லம்மா. அவ மேல எனக்கு கோவமோ விரோதமோ கிடையவே கிடையாது. ஆனா ஒண்ணுமா, அவ என்னை விட ரொம்ப புத்திசாலியா, கெட்டிக்காரியா, ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கா. அதனால உன்னோட பாசம் எல்லாம் அவ மேல போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மா, அது நியாயம் தானம்மா? இப்ப சொல்லுமா, என்னை எந்த சூழ்நிலையிலயும் கைவிட்டுட்டு அவ கூட போயிட மாட்டல்ல? எப்போ என்னோட அம்மாவா என் கூட தானே இருப்ப? சித்தப்பா, எங்க அம்மாவை என் கூடவே வச்சுக்கிறேன் சித்தப்பா. இத பாரு, நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. என்ன நம்பு. போதுமா, இது போதும். ஏய், என்னது? சாரிம்மா, வரேன். உங்க அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீ கண்டிப்பா உங்க அம்மாவை பாப்பம்மா. உங்க ஆசீர்வாதம் சித்தப்பா. இருக்கட்டும்மா, உன் ஆசை பலிக்கட்டும்மா. சரி, நான் வரேன் சித்தப்பா. வாமா. ரம்யாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒரு நேரத்துல புத்திசாலியா பேசுறா, ஒரு நேரத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெகுளித்தனமா பேசுறா. ரெண்டுங்கட்டா மனநிலையில இருக்கா. இவளுக்கு என்னோட உணர்வுகளை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. கடவுளே, நீதாப்பா இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.
ஏப்பா உமேஷ், எப்படிப்பா இருக்க நீ? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப எதுக்காக வந்தீங்க? நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டானு பார்க்க வந்தீங்களா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அந்த பொம்பளை பிரியா 2 தடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு உண்மையை கண்டுபிடிச்சு என்ன தூக்கி உள்ள வச்சுட்டா. டேய் உமேஷ், நான் ஊர்ல இல்லடா. நான் மட்டும் ஊர்ல இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுடா. அதான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உள்ள வந்துட்டேன்ல. இப்ப என்ன பண்ண போற அத சொல்லு. டேய், நான் என்ன பண்ணணும் சொல்றா. 24 மணி நேரத்துல நான் வெளியில வரணும். என்ன உள்ள தூக்கி போட்ட அந்த பிரியாவை நான் பழி வாங்கணும். ரம்யா கழுத்துல நான் தாலி கட்டணும். பிரியா கட்டியும் அருண் கட்டியும் போட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். நீ சொல்லிட்டல, எத்தனை லட்சம் செலவானாலும் எனக்கு கவலை இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துல நான் உன்னை வெளியில கொண்டு வரேன். அந்த பிரியா கிட்ட நீ போட்ட சவால்ல உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்டா நானு. அப்படி செய்யலனா நான் உனக்கு அப்பனே இல்லடா. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. முதல்ல சொன்ன மாதிரி என்ன வெளியில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. அம்மா போட்டோவை கணேஷ் சித்தப்பா கொடுத்தாரு. ஆனா அம்மா முகம் சரியா தெரியாத மாதிரி செல்லரிச்சு போயிருக்கேன். இத வச்சு அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் புரியலையே. அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அது நிறைவேறுமா? பிரியா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கையில என்ன போட்டோ? இது என் அம்மா போட்டோ. நிர்மலா தேவி மேடம் பார்த்ததுல இருந்து எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என் அத்தை அம்சவல்லி கிட்ட கேட்டேன், நான் உங்க அம்மாவை பார்க்கல, எதுக்கும் உன் சித்தப்பா கணேஷ் கிட்ட கேட்டு பாரு, அவருக்கு கண்டிப்பா தெரியும்னு சொன்னாங்க. நான் கணேஷ் சித்தப்பாவை போய் பார்த்தேன். கணேஷ் சித்தப்பா எங்க அம்மாவை பத்தி நிறைய சொன்னாரு. என் அம்மா நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்பா தான் அவசரப்பட்டு அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பா செஞ்ச தப்புக்கு அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு என் கூட வச்சுக்கிறது தான் சரியான பரிகாரம்னு நினைச்சேன். அம்மா போட்டோவை கேட்டேன். அவரும் இந்த போட்டோவை கொடுத்தாரு. இதை வச்சு நான் எப்படி என் அம்மாவை கண்டுபிடிக்கிறது? அம்மா முகத்தை முழுசா கூட பார்க்க முடியலையே வருண். பிரியா, பிரியா அழாத பிரியா. இங்க பார், நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியர் இருக்காரு. அவரு ரொம்ப நுட்பமான ஓவியர். நாம முழு போட்டோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு சொன்னாலே போதும். அதை வச்சு அவர் அனுமானத்துல அப்படியே முழுசா அச்சு அசல் உருவத்தை வரைஞ்சு கொடுத்துருவாரு. இதுலதான் பாதி உருவம் இருக்கே. அவரு முழு உருவத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு.